ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு பெருசான ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன். அதை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணியில் போட்டுருக்கேன். அப்புறம் ஒரு வெஜிடபிள் கட்டர் இருக்குது பாருங்கள், அதில் தான் போட்டு நான் கட் பண்ணி இது இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். அப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ரொம்ப சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. நல்லா சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்கள், இதே மாதிரி துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லாயிருக்கு. இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே போட்டு தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுங்க. நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துங்க. அப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு வெங்காயம், முழு வெங்காயம் கட் பண்ணி வச்சது அது போட்டுங்க. நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரை. அதே நம்ம கட் பண்ணி வச்சு பீட்ரூட் இதில் சேர்த்துங்க. கட் பண்ணி பச்சை மிளகா சேர்த்துங்க. ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணது, துண்டாக கட் பண்ணது சேர்த்துங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் இதில் சேர்த்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அதை பீட்ரூட் இருக்கிற தண்ணியில் அது நல்லா வேகுங்க. கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அந்த ஆவியில் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணணும், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க. நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அந்த உப்புல கொஞ்சம் தண்ணி இறங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் வேகும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணுங்க, திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா வதங்க நல்லா இருக்குங்க பீட்ரூட்டு. பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் தூவிங்க. அப்புறமா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தூவிடுங்க. தூவிட்டு கலக்கி விடுங்க. பீட்ரூட் பொரியல் சூப்பராக சுவையாக நல்லா டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி செஞ்சு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்ட்டு. ஓகே, பாய் நண்பர்களே. மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.